ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இட்லி தோசைக்கு இன்னொரு சூப்பரான பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம கடலைப்பருப்பு, உளுந்தப்பருப்பு, எள்ளு இதெல்லாம் வச்சு நம்ம ஒரு பொடி அரைச்சி பார்த்தோம். இது பொட்டுக்கடலை வச்சு அரைக்கிற பொடி. இது குட்டீஸ்க்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பொட்டுக்கடலையில் கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் ப்ரோட்டீன், அதாவது மாவு சத்தும் புரத சத்தும் நிறைய இருக்குது. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் ரொம்பவே சிம்பிள். இதை சட்டுன்னு அரைச்சிடலாம். இப்போ ஒரு பொட்டுக்கடலை பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கப் எடுத்தோம்னா பூண்டு ஒரு 7லேருந்து 8 பல்ல எடுத்துக்கலாம். உங்களுக்கு பூண்டு வாசம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இன்னும் ஒரு 2 பூண்டு கூட சேர்த்துக்கலாம். ரொம்பவே வாசமாக சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை இலை ஒரே ஒரு கீத்துலேருந்து எடுத்திருக்கேன். காஞ்ச மிளகாய் ஒரு 8லேருந்து 9 காஞ்ச மிளகாய். அதுக்கப்புறம் கடைசியாக 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். இப்போ நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம ரொம்ப நாளைக்கு வைக்கும்போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். எந்த ஒரு எண்ணெய் வாசமும் வராமல் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம மிதமான அனலில் காஞ்ச மிளகாயை ஃப்ரை பண்ணிக்கலாம். அது கூடவே சேர்த்து கருவேப்பிலையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் அனல் மிதமாகவே வச்சுக்கோங்க. எது வரைக்கும் ஃப்ரை பண்ணணும் அப்படின்னா மிளகாய் லைட்டாக புஸ்ஸுன்னு வரும். அதே நேரத்தில் இந்த கருவேப்பிலையில் பார்த்தீங்கன்னா அதோட ஈரத்தன்மையெல்லாம் போய் நல்லா மொறுன்னு வந்துடும். அதை தனியாக ஆற வச்சுட்டு நம்ம பொட்டுக்கடலையை அடுத்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம். இதையும் நல்லா மிதமான அனல்லே ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். லேசாக கோல்டன் ப்ரௌன் ஆகணும். அதே நேரத்தில் நல்ல ஒரு சூப்பரான வாசமும் வரும். ஸோ அதே நேரம் நீங்கள் ஃப்ரை பண்ணும்போதே அது முன்னாடி நீங்கள் போட்டதுக்கும் இப்போ ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறமேட்டும் நல்லா லைட்டாக இருக்கும். வதக்கும் போதே அதுலேயே தெரியும் பொட்டுக்கடலை நல்லா வதங்கிருச்சுன்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருக்கிற பூண்டு, இதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பூண்டில் ஒரு ஈரப்பதம் இருக்கும். ஸோ நல்லா அங்கங்கே கோல்டன் ப்ரௌன் தெரிகிற மாதிரி பூண்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். முக்கியமாக இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா ஆறணுங்க. நல்லா ஆறி கோல்டவுன் ஆனதுக்கு அப்புறமேட்டு தான் நம்ம இதை அரைச்சே எடுக்கணும். இப்போது நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸையும் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து நம்ம அரைச்சிடலாம். உப்பு சேர்க்கும் போது கொஞ்சம் பார்த்து சேர்க்கணும். ஏன்னா பொடியை பொறுத்த வரைக்கும் உப்பு ஜாஸ்தி சேர்த்துட்டோம் அப்படின்னா அப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். அதே மாதிரி பொடி அரைக்கும் போது 1-2 ஆப்ஷன் யூஸ் பண்ணாமல் நல்ல சர்ன் ஆப்ஷனில் கொஞ்சம் நரன்னு இருக்கிற மாதிரி பொடியை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம இதை ஒரு தட்டில் போட்டு ஒரு 1-2 நிமிஷம் கொஞ்சம் உலர வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு ஏர்டைட் பாட்டிலில் இதை ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். இந்த மாதிரி நம்ம பொடி அரைச்சி யூஸ் பண்ணும்போது ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா பொடி ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லெண்ணெய் வச்சு சாப்பிடலாம். என்னோடய ஃபேவரெட் தேங்காய் எண்ணெய் தான். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.